கிங் எபிசோட் 3. நான் சந்தனாவோட கம்பெனியை காப்பாற்ற ஹெல்ப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அசோக்கை கொஞ்சம் கவனிக்கணும். இவனோட மொழியே சரியில்லை. முதல்ல இவனை சந்தனா கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும் என்று முடிவெடுத்தான். ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட தான் இந்த அழகான நெக்லஸும் வந்து சேர்ந்துருக்கு. இல்லை ஹரிஷ்? அசோக் சிரித்துக்கொண்டே கேட்டான். அசோக் சந்தனாவுக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸை பார்த்து உதட்டை பிதுக்கினான் ஹரிஷ். நெக்லஸ் முழுக்க நிறைய சின்ன சின்ன கிறிஸ்டல் கற்கள் ஜொலிக்க, நடுவில் இருந்த டாலரில் 3 கேரட் எடை இருக்கும் அளவிற்கு ஒரு பெரிய டைமண்ட் கல் இருந்தது. அதிலிருந்து ஹரிஷால் கண்ணை எடுக்கவே முடியவில்லை. ட்ரீம் லவர் நெக்லஸா? ஹரிஷின் வாய் தானாகவே முணுமுணுத்தது. என்ன சொன்ன? அசோக் ஹரிஷை பார்த்து கேட்டான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரிஜினல் ட்ரீம் லவர் நெக்லஸாக இருக்க கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ட்ரீம் லவர் நெக்லஸ் பிரான்ஸை சேர்ந்த ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி டிசைனரால் செய்யப்பட்டது. அதில் 180 ஹை குவாலிட்டி கிறிஸ்டல் கற்கள், அப்புறம் 3 கேரட்டில் ஒரு பெரிய டைமண்ட் கல் இருக்கும். அந்த நெக்லஸ் உலகத்திலே மொத்தம் 10 பீஸ் தான் இருக்குது. அப்புறம் எப்படி இது அதுவாக இருக்கும்? ஹரிஷ் கேள்வி எழுப்பினார். ஆமாம், இது ஒரிஜினல் இல்லை. அதை மாடலாக வச்சு செஞ்ச ஒரு காப்பி கேட் நெக்லஸ். சந்தனா, உனக்கு அந்த ட்ரீம் லவர் நெக்லஸ் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதே சமயம் அதோட ஒரிஜினல் ஒன்றை வாங்குறது முடியாத காரியங்கிறதுனால ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் சொல்லி 5 lakh rupees செலவு பண்ணி இந்த நெக்லஸை உனக்காக ரெடி பண்ணேன். நீ இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்தனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமாக அந்த ஒரிஜினல் ட்ரீம் லவர் நெக்லஸை உனக்காக வாங்கி தருவேன் என்று சபதம் எடுப்பது போல கூறினான் அசோக். அந்த கிஃப்ட் பாக்ஸை மூடி வைத்த சந்தனா, பரவாயில்ல அசோக், உன்னால் ஒரிஜினல் நெக்லஸை வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் உலகத்தில் 10 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த ட்ரீம் லவர் நெக்லஸ் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏலத்தில் தன்னோட காதலிக்காக ஒருத்தர் அந்த நெக்லஸை 30 கோடிக்கு ஏலம் எடுத்ததாக கேள்விப்பட்டேன். அதனால் ஒரிஜினல் நெக்லஸை வாங்க முடியலன்னு நீ கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். சந்தனா சொன்னதை கேட்டதும் அசோக்கின் ஹார்ட் அப்படியே ஸ்தம்பித்தது. எனது 30 கோடியா? என்னோட மொத்த சொத்து மதிப்பே 35 கோடிக்குள்ள தானே இருக்கும். கன்ஃபார்மாக என்னால் அதை இவளுக்கு வாங்கி தரவே முடியாது மனதிற்குள் நினைத்த அசோக், அந்த ட்ரீம் லவர் நெக்லஸ் உண்மையிலேயே ரொம்ப காஸ்ட்லி போல என்று கூறிவிட்டு கஷ்டப்பட்டு சிரித்து வைத்தான். அதற்குள் சந்தனாவிடம் வந்த ஹரிஷ், சந்தனா, அந்த நெக்லஸை கொடு, நான் கொண்டு போய் அதை வீட்டில் வைக்கிறேன். உன்னோட ஹஸ்பண்டாக என்னால் செய்ய முடிஞ்ச ஹெல்ப் அதுதான் என்று கேட்க சந்தனாவும் சந்தோஷமாக, ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் என்று சந்தனா நெக்லஸை நீட்ட, ஹரிஷ் அந்த நெக்லஸை வாங்க கை நீட்டினான். ஆனால் அது அவனுடைய கையில் இருந்து நழுவி கீழே விழுந்தது. அதை பார்த்து ஷாக்கான மாதிரி ஹரிஷ் நடிக்க, அசோக்கின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஹரிஷ், வேறும்னே தானே நீ அதை கீழே போட்ட. அது சந்தனாவுக்காக நான் கஷ்டப்பட்டு வாங்கினது, ஏன் இப்படி பண்ண என்று அசோக் கத்தினான். அதே நேரத்தில் அவர்களை சுற்றி சந்தனாவுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் நிற்பதை ஹரிஷ் கவனித்தான். அப்போது ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம், சந்தனா மேடம் ஏன் இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக அவங்களோட ரேஞ்சுக்கு இவனை விட பெட்டராக ஒருத்தர் அவங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க என்று கிசுகிசுப்பான குரலில் கூறினாள். அது சந்தனாவிற்கும் கேட்டது. இது கண்டிப்பாக ஒரு ஆக்சிடென்ட் தான்னு நம்புறேன். ஹரி, நீ ஒன்றும் இதை வேணும்னு செய்யலையே சந்தனா ஹரிஷிடம் கேட்டாள். பதிலுக்கு ஹரிஷும் கோபத்துடன், இப்படி நடந்ததுக்காக கண்டிப்பாக நான் சாரி கேட்க மாட்டேன். சந்தனா, நீ ஒரிஜினல் நெக்லஸுக்கே தகுதியானவ. அந்த அசோக் கொடுக்குற டூப்ளிகேட் நெக்லஸ் எல்லாம் உனக்கு வேண்டாம் என்றான். அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிசுகிசுப்பாக பேசி சிரிப்பதை பார்த்த சந்தனா ஹரிஷுக்கு பக்கத்தில் சென்று, ஹரி ப்ளீஸ், நீ அசோக் கிட்ட சாரி கேளு. இது என்னோட ஆஃபீஸ் பில்டிங். அதோட இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் இது ஆக்சிடெண்ட்டாகவே இருந்தாலும் அசோக் கிட்ட ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சாரி கேட்டுரு. என்னோட ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரி ட்ராமாலாம் நடக்கிறத நான் விரும்பலை, அதுவும் முக்கியமாக இந்த டஃப் டைமில் என்று கூறினாள். அவளிடம் மெதுவாக தலையாட்டிய ஹரிஷ் அசோக்கிடம் திரும்பி, என்னோட ஒய்ஃபுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த நெக்லஸை நான் கீழே போட்டதுக்கு சாரி என்று ஒரு போலியான மரியாதையுடன் கூறினார். ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷிடம் சொன்னாள் சந்தனா. பின்பு ஹரிஷ் அசோக் இருவரையும் பொதுவாக பார்த்து, இப்போ எனக்கு லேட் ஆகுது, ஸோ நான் போகணும். 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நான் அப்புறமா அவங்க கூட பேசுகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றாள். அவள் லிஃப்டில் ஏறும் வரை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் அதன் பிறகு கீழே குனிந்து அந்த நெக்லஸை எடுத்து அசோக்கின் மேலே எறிந்தான். அதிர்ச்சியான அசோக் சுதாரித்து அதை பிடிக்கும் முன் அந்த நெக்லஸ் மீண்டும் கீழே விழுந்தது. அதிலிருந்த போலியான டைமண்ட் கல் தனியாக பிரிந்து தரையில் உருண்டு ஓடியது. பின்னால் கத்திக்கொண்டிருந்த அசோக்கை கண்டுகொள்ளாமல் ஹரிஷ் தன்னுடைய பைக்கை எடுக்கச் சென்றான். டேய் நில்லு, நான் கத்துறது உனக்கு கேட்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், இப்போ நிற்க போறியா இல்லையா? பின்னால் ஓடி வந்து ஹரிஷை பிடித்து நிறுத்தினான் அசோக். இந்த நெக்லஸ் நீ நினைக்கிறத விட அதிகமான வேல்யூ இருக்கிற ஒன்று, அதை போய் நீ உடைச்சிட்ட. பாவம் சந்தனா, அவளுக்கு நல்லதா ஏதாவது கிடைச்சா அதையும் நீ விட மாட்டல்ல? அசோக் கட்டுப்பாக கேட்டான். அவனை திரும்பி கண்களில் தீயுடன் முறைத்த ஹரிஷ், உனக்கு 3 விஷயம் சொல்லிக்கிறேன். பாயிண்ட் 1, சந்தனா என்னோட வைஃப், நீ அவகிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லது என்று கூறிவிட்டு அவனுடைய பைக்கை எடுத்தான். பைக்கை ஸ்டார்ட் செய்வதற்கு முன்பு அசோக்கை பார்த்த ஹரிஷ், பாயிண்ட் 2,
என்னோட ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது என்னோட வேலை. அதனால் இன்னைக்கு நைட் நான் உண்மையான ட்ரீம் லவர் நெக்லஸை என்னோட ஒய்ஃபுக்கு வாங்கி தரப்போகிறேன். என்னோட ஒய்ஃப் கண்டிப்பாக ஒரிஜினலுக்கு தகுதியானவ. அது அவளோட புருஷன் நான் தான் வாங்கி தருவேன். நீ வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை. அழுத்தம் திருத்தமாக சொன்னவன், பாயிண்ட் 3, நீ கொஞ்சம் நகரு, வெளியே போகிற வழியை அடைச்சிட்டு நிற்கிற என்று அலட்சியமாக கூறினான். நல்ல கனவுக்காங்கிற, உன்னால் உருப்படியாக ஒரு கார் கூட வாங்க முடியல, நீ அவளுக்காக 30 கோடி ரூபா நெக்லஸை வாங்கி தர போறியா? நீயே ஒரு பெரிய லூசர். பைக்கில் செல்லும் ஹரிஷின் முதுகை பார்த்து கத்திய அசோக் குனிந்து ஒரு கல்லை எடுத்தான். அதை வேகமாக ஹரிஷின் பைக்கை குறிவைத்து எறிய அது பைக்கின் பின்புறத்தை தாக்கியது. எப்படியோ பைக்கின் லைட்டை உடைத்து விட்டதை நினைத்து திருப்தியாக சிரித்துக் கொண்டான் அசோக். இதனால் கூடிய விரைவில் அவனுடைய வாழ்க்கையில் எரியும் வெளிச்சம் நொறுங்கப் போவதை அப்போது அவன் அறியவில்லை. சந்தனாவின் ஆபீஸில் வேலை செய்யும் சிலர் ஹரிஷ் உடைந்து போன பைக்கை ஓட்டிச் செல்வதை போட்டோ எடுத்து வைத்தனர். அந்த ஆபீஸ் பில்டிங்கின் டாப் ஃப்ளோரில் அமைந்திருந்த தன்னுடைய கேபினிற்கு சென்ற சந்தனா டேபிளுக்கு பின்னால் இருந்த ரோலிங் சேரில் அமர்ந்தாள். அவள் ஜன்னலுக்கு வெளியே விரித்து பார்த்தபோது அவளுடைய கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தது. இன்னைக்கு எனக்கு முக்கியமான நாள்னு ஹரிஷுக்கு தெரியும். இருந்தாலும் அசோக் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அசோக் எப்பவுமே கொஞ்சம் ஓவரா தான் போவான்னு எனக்கு தெரியும். அவனோட கேரக்டரே அப்படித்தான். அதுவும் இல்லாம ஒரு இன்வெஸ்டர் கூட்டிட்டு வரேன்னு அசோக் ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். இப்போதைக்கு அவனோட ஹெல்ப்பை என்னால் மறுக்க முடியாது. கம்பெனியை காப்பாற்ற கண்டிப்பா அவனோட உதவி தேவை. இப்போ ஹரிஷ் வேற அசோக்கை ஹர்ட் பண்ணிட்டதால அசோக் அவன் சொன்ன அந்த இன்வெஸ்டரை கூட்டிட்டு வருவானானே தெரியல. அப்படி சப்போஸ் அவன் கூட்டிட்டு வரலனா அந்த 4 கோடி ரூபாய்க்கு நான் என்னதான் பண்ண போறேன்? கவலையுடன் யோசித்தாள் சந்தனா. அப்பொழுது அவளுடைய போன் ரிங் அடிக்க ஸ்கிரீனில் ஹரிஷுடைய பெயர் தெரிந்தது. எடுத்து ஆன் செய்தவள் கீழுதட்டை கடித்துக்கொண்டே, இப்போ உங்கூட பேச எனக்கு விருப்பம் இல்ல ஹரிஷ் என்று கூறினாள். சந்தனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு சாரி. நீ எவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் தேவையில்லாம அந்த அசோக்கை பார்த்து அப்படி டென்ஷனா இருக்க கூடாதான். சொல்ல போனா அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை என்றான் ஹரிஷ். ஆனா அவன் தான் என்னோட கம்பெனியை காப்பாத்துறதுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. சண்முக ராஜேஸ்வரங்கிற ஒரு பெரிய பணக்காரரை நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண கூட்டிட்டு வரதா அசோக் சொன்னான். அவங்கள பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க நம்ம ஸ்டேட்லயே பெரிய பணக்கார பிசினஸ் ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி. அவங்க நினைச்சா கண்டிப்பா இந்த கம்பெனியை காப்பாற்ற முடியும் என்றாள். அதை கேட்டு ஹரிஷ் தனக்குள் சிரித்து கொண்டான். இவ்வளோ நாள் என் கூட இருந்தும் என் பேருக்கு பின்னாடி என்ன பேர் இருக்குன்னு நீ கவனிக்கல. அப்படியே கவனிச்சிருந்தாலும் ரெண்டையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டேன். ஏதோ கோயின்சிடென்ட்னு நினைச்சிருப்ப. ஆனா சந்தனா, நீ ஒரு விஷயத்த கரெக்டாக சொன்ன. என்னதான் ராஜேஸ்வர் குடும்பம் திவாலாக போறதா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான் இன்னைக்கு இந்த ஸ்டேட்டோட நம்பர் 1 பணக்காரன். அவன் தான் இன்னைக்கு அவளோட கம்பெனியை காப்பாற்ற போறான். அந்த ஒருத்தன் நான் தான் உன்கிட்ட இப்போ உண்மையை சொல்ல முடியாது. நான் என்னோட ஒரிஜினல் பேக்ரவுண்டை பற்றி ரொம்ப நாளாக உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். உன்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்றதுக்கு சீக்கிரமே ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். இல்லாட்டி நான் உன்னை மொத்தமாக இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மனதிற்குள் நினைத்தான் ஹரிஷ். சந்தனா, சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். இப்போ நீ பிஸியா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஆனா நான் உன்கிட்ட ஒன்று மட்டும் சொல்ல விரும்புறேன். ஐ லவ் யூ சந்தனா என்றான். சந்தனாவின் கண்களில் அவளையும் அறியாமல் கண்ணீர் வழிய, எனக்கு தெரியும் என்று பதிலளித்தாள். போனை கட் செய்த ஹரிஷ், சந்தனாவை திரும்பவும் பழைய மாதிரியே என்னை லவ் பண்ண வைக்க போறேன். இது கண்டிப்பா அவளோட தப்பு இல்லை, என்னோட தப்பு தான். எல்லாத்தையும் இழந்துட்டோங்கிற கவலையில் நான் என்னையே மறந்துட்டேன். ஆனால் நான் இதுக்கு மேலே அப்படி இருக்க போறதில்ல. சந்தனாவுக்கு தகுதியானவனா என்னை நானே உருவாக்கிக்க போறேன். முடிவு செய்தவன் ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு அவனுடைய போனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவனை வீட்டை விட்டு துரத்தியவரின் எண்ணை அழுத்தினான். நீ கால் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வயதானவரின் கம்பீரமான குரல் அந்த பக்கம் கேட்டது. ஹாய் தாத்தா, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு எதையாவது பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ராஜேஸ்வரன் ஃபேமிலியோட பிரச்சனையை தீர்க்க என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், இன்னைக்கு நைட் 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கி தரணும். 2வது கண்டிஷன், நான் சொல்கிற அசோக்னு ஒருத்தனோட பிஸ்னஸை தெரியாமல் அழிக்கணும் என்றான்.